அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இந்த பறவையை பாருங்கள், குருவி ஷேப்பில் தான் இருக்குது. இது மக்காலத்தை இது அதிகமாக உண்டும். இப்போ மழை காலனால எங்கள் ஏரியாவில் இது நிறையவே இருக்குது. ஒரு நூற்றுக்கணக்கான பறவைகள் எப்படி சுற்றுது பாருங்கள். அபாபில் இது பேர். இது நம்ம மக்கால மதினாலெல்லாம் இது அதிகமாக உண்டும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மழை காலத்துக்கு மட்டும்தான் வரும் இது எங்கள் ஊருக்கு. இது பக்கத்தில் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி பக்கத்தில், அதுக்கிட்ட ஒரு சர்ச்சு. இது எங்கள் வீட்டு பக்கம்தான் இருக்குது. இது ஃபுல்லாக ஒடமரம் பாருங்கள், எவ்வளோ இருக்குது, 100 கணக்காக இருக்குது பாருங்கள். சரி, கொஞ்சம் நேரம் மாடி தோட்டத்தை பார்த்துட்டு என்ன சமையலுங்கிறத பார்க்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அது இன்னும் உட்காருதா? உட்காரவே மாட்டுக்கு. ஷிஃப்ட் இது பேர். ஒரு நிமிஷம் கூட கீழே உட்காராமல் சுற்றுது பாருங்களேன். இன்றைக்கி எங்கள் ஊரில் நல்ல வெயில் உழுது பாருங்கள். இவ்வளோ நாளும் மழை, இப்போ நல்ல வெயில் உழுது. செடிகளுக்கு தண்ணி ஊற்றணும், சாயங்காலம் நேரம்தான் ஊற்றணும். இப்போ மிளகாயும் பூவும் பறிக்க வந்தேன். பூவையும் பறிச்சிடும். பூ மொட்டு. நேற்று பூவை பறிக்கலை, பிச்சு பூ. மிளகாயெல்லாம் வாடின மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இவ்வளோ மிளகா பறிச்சாச்சு. டேபிள் ரோஸ் பாருங்கள். மொட்டு நிறைய வச்சுருக்கு மல்லிகைப்பூவில், ஏகப்பட்ட மொட்டு. பூ பறிச்சுட்டு மிளகா பறிச்சாச்சு. என்ன சமையல்னு போய் பார்க்கும். தண்ணி ஊற்றாமல் செடியெல்லாம் வாடிட்டு இப்போ தண்ணி ஊற்றணும். இன்றைக்கி என்ன சமையல்னா, முட்டை குழம்பு. 2 முட்டை ஊற்றி ஒரு குழம்பு பாருங்கள். முட்டை உடையவே உடையாது, அழகாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஊற்றி வைங்க. 2 முட்டையும் அழகாக இருக்குது பாருங்கள், ரவுண்டு. சுட சுட சோறு. அதுக்கப்புறம் காலையில் பழைய நீர் தண்ணி வச்சுருந்தேன்ல, அது இன்றைக்கி குடிக்கலை. அதுக்கப்புறம் ரசம். அதுக்கப்புறம் மாசி சம்பல். இதுதான் அல்சியா சேனலில் டுடே சமையல். இந்த மாசி சம்பல் இது முந்தா நேரத்து வீடியோவில் மாசி பொரிச்சது போட்டேன், பொரிச்ச மாசி போட்டேன். இது மாசி சம்பல். இந்த மாசி சம்பலுக்கு
நம்ம வந்து இப்போ புதுசாக வந்து முன்னால் வந்து எலுமிச்சை பழம் தான் ஊற்றுவேன். இப்போ என்ன பண்ணுவேன், ஒரு சின்ன நல்ல பழுத்த தக்காளி, 2 பாக்கெட் மாசிப்பொடி, அதுக்கப்புறம் வெங்காயம், மிளகாய், உப்பு, தேங்காய் பூ. கைக்கு ஒரு பிடி அளவு தேங்காய் பூ போடணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சம்பல். இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டு சமையல். காலையில் கவுனி கஞ்சி, இதை பாருங்கள், கவுனி கஞ்சி இதுவும் நல்லது. வாரத்தில் ஒரு தடவை போட்டு குடிங்க. இன்றைக்கி வந்து சிம்பிளான ஒரு சமையல். அதுக்கப்புறம் மாடியில் வந்து மிளகாய் பூ, இன்னும் பூ பறிக்கணும், எட்ட மாட்டுது. அன்றைக்கி நிறைய 30-40 மிளகாய் பறிச்சாச்சு. இது தேவைக்கு ஒரு 6 மிளகாய் பறிச்சிட்டு வந்தேன். இனிதான் மழை பெய்யும். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.